வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கத்திரிக்காய், வெங்காயம், சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளோதான். குயிக்காக சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பொரியலுக்கு ரெடி ஆகிடுச்சு. முதல்ல கழுவணும் நம்ம, அதனால் உப்பு போட்டிருக்கேன். நான் எப்பயும் சொல்கிறது தான், எல்லா காயுமே ஒரு 5 நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு மஞ்சள் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் இதனுடைய மேல் இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணணும். எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் பிகினருக்கு தெரியாததுனால நான் அதை சொல்கிறேன். இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், அதுக்கப்புறம் இப்படி ஆகிடும். இதை நம்ம உப்பில் கழுவி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றுறேன் நான். இப்போ எல்லா கத்திரிக்காயும் அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது தான். கத்திரிக்காய் பொரியலுக்கு வெங்காயமும் கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. நான் இதுக்கு இப்போ கடுகு போட போகிறதில்ல, கொஞ்சம் கடுகு நான் ஊற்ற போகிறேன். கடுகுனையோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்கின் அவ்வளவு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலப்பருப்பு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதுக்கு நான் மிளகாவோ வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்லை, ஏன்னா மிளகா பொடி போடுறோம் இல்லையா, அதனால் நான் பாருங்கள் கடலப்பருப்பு லைட்டாக ஃப்ரை ஆகினோன்னு நம்ம வெங்காயத்தை போடலாம். கடலப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 வாட்டி வெந்தாச்சு. இருந்தாலும் இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ கத்திரிக்காயை நான் போட போகிறேன். நல்லா இதை வதங்கணும். ஆனால் சீக்கிரம் வதங்கிடும். கத்திரிக்காய் எவ்வளோ லேஸ் தானே, உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். அது ஏற்கனவே உப்பு போட்டதுனால உங்களுக்கு சூப்பராக வதங்கிடும். மினிமம் ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் இந்த பக்கம் சாப்பாடை வச்சுட்டு இந்த பக்கம் பொரியலை பண்ணிடலாம், சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதோட மிளகாய் பொடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சாம்பார் பொடி, இதை போட வேண்டியதுதான். போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அதை இறக்கிடலாம். பொடி கத்திரிக்காய் பொரியல் ரெடி. அப்படியே பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ சூப்பராக வைக்கிருக்குன்னு, ஜம்முன்னு இருக்கும். இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.